கோவையில் உள்ள முக்கிய பழமையான பாலங்களில் ஒன்று உப்பிலிபாளையம் அவினாசி ரவுண்டானா மேம்பாலம். இந்த பாலம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அது கட்டும்போது இந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லை. ஆனால் இன்று அந்த பாலத்தில் காலை மாலை நேரங்களில் வாகன நெரிசல் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த நெரிசலை குறைப்பதற்காக ரவுண்டானா பாலத்தின் நடுவில் உள்ள 50 மீட்டர் சுற்றளவை குறைத்து பாலத்தின் அகலத்தை அதிகப்படுத்தினால் பாலத்தின் மீது வாகனங்கள் திரும்புவதில் உள்ள சிரமங்கள் குறையும், நேரமும் மிச்சமாகும். வாகனங்கள் எளிதில் கடந்து செல்லும். இதற்காக ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை நிறைவேற்றினால் உப்பிலிபாளையம் அவினாசி மேம்பாலத்தில் ஏற்படும் நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவையின் முக்கிய மேம்பாலமாகிய உப்பிலிபாளையம் ரவுண்டானா சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டுமானம் நடைபெற்று தற்பொழுது 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட போக்குவரத்தை கணக்கிட்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த ரவுண்டானா தற்பொழுது அதிகமான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றது. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த பாலத்திற்கு வந்து சேரும் வாகனங்களுக்கும் அவினாசி சாலையிலிருந்து பிரிந்து செல்லும் வாகனங்களும் சந்திக்கும் இடத்தில் மிகப்பெரிய நெரிசல் உண்டாகின்றது. குறிப்பாக அதிக போக்குவரத்து நெரிசல் காலை நேர மற்றும் மாலை நேரங்களில் இது ஏற்படுகின்றது. இந்த நெரிசலை தீர்ப்பதற்கு சாலை பாதுகாப்பு பிரிவிலிருந்து நாங்கள் ஒரு சர்வே செய்து போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு என்ன முடிவு செய்யலாம் என்று சர்வே செய்து பார்த்த பொழுது அந்த பகுதியில் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த இடம் சுமார் 5 மீட்டர் சுற்றளவிற்கு இருக்கின்றது. அதை பாலத்தை மேலும் அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் பரிந்துரை செய்திருந்தோம். அந்த பரிந்துரையின் காரணமாக ஒரு ப்ரப்போசல் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த பாலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்ததாக இருப்பதால் அவர்களும் இதற்கான பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பி அது தற்பொழுது அந்த ஆணை வர வேண்டும் என்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் முழுவதுமாக பாலத்தை அகலப்படுத்துவதற்கான தொகை சுமார் 15 முதல் 20 கோடி ஆகும் என்பதால் தற்காலிகமாக ஒரு குவார்ட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கால் பகுதியில் மட்டும் பாலத்தை அகலப்படுத்துவதற்கு சுமார் 80 லட்சம் முதல் 1 கோடிக்குள் தான் ஆகும் என்பதை நாங்கள் கருத்து தெரிவித்திருந்தோம். எனவே கடந்த வாரம் சென்னையிலிருந்து ஹைவேஸ் ரிசர்ச் ஸ்டேஷனுடைய ஆணையர் அவர்கள் வந்திருந்தார். அவர் தலைமை பொறியாளர் வந்து பார்வையிட்டு கீழிருந்து எந்த அளவுக்கு இந்த பழைய பாலம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா, இதை அகலப்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிந்து தற்பொழுது சென்னைக்கு சென்றிருக்கிறார். அதற்கு பின் அதற்கான தக்க முடிவுகள் வந்தவுடன் இந்த பாலம் அகலப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். 1974 இந்த பாலம் கட்டப்பட்டது. அப்பொழுது இந்த பாலத்தினுடைய உள்விட்டம் என்பது 38 மீட்டர், பாலத்தின் அகலம் 10 மீட்டர். 10 மீட்டர் அகலத்திற்கு வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தேதியில் அது போதுமானதாக இருந்தது. தற்பொழுது 50 ஆண்டு காலம் கடந்த வருடம் முடிவடைந்து இப்போது 51வது ஆண்டு நடந்துகிறது. பாலத்தை நாங்கள் கீழே சென்ற பார்த்த பொழுது முழுவதும் பாதுகாப்பானதாக உறுதித்தன்மையுடன் இருக்கின்றது. பொதுவாக கான்கிரீட் பாலங்கள் என்றாலே 50 ஆண்டுகள் தான் அதனுடைய லைஃப் டைம் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த பாலம் மிகவும் உறுதியாக நல்ல திட்டமிடலுடன் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் இதற்கு அடுத்து ஒரு 5 மீட்டர் அளவுக்கு அகலப்படுத்துவதற்கான இடம் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 மீட்டர் மேலும் ஒரு 5 மீட்டர் சுமார் 15 மீட்டர் அளவிற்கு ஒரு ரவுண்டானா அமைப்பதற்கான நெடுஞ்சாலைத்துறையின் இடமே இருக்கிறது. ஸோ போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறைந்துவிடும். வாகனங்கள் தொடர்ந்து இந்த ரவுண்டானாவை சுற்றி செல்வதனால் போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்பது எங்களுடைய கணிப்பு. இதை முற்றிலும் பாலம் அகலப்படுத்த வேண்டும் என்பது எல்லாருடைய நோக்கமாக இருந்த பொழுதும் குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது இந்த மேட்டுப்பாளையம் சாலையில் ஏறும் இடத்திலும் அவினாசி சாலை இறங்கும் இடத்திலும் பொதுவாக பேருந்துகள் கடக்கும் பொழுது முற்றிலும் சாலை அடைத்து கொள்ளப்படுகின்றது. அதனால் தான் நெரிசல் ஏற்படுகின்றது. இந்த ஒரு பகுதி மட்டும் செய்யப்பட்டுவிட்டால் அந்த இரண்டாவது செகண்ட் ஹாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் போக்குவரத்து நெரிசல் எப்பொழுதுமே இருப்பதில்லை. அதுவும் சில சமயங்களில் மழை காலங்களில்
வாகனங்கள் கீழே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது அனைத்து வாகனங்களுமே பாலத்தின் மேல் சென்று தான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாகின்றது. எனவே இந்த சாலை அகலப்படுத்தும் பணியை விரைந்து செய்து முடித்தால் போக்குவரத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து. பொதுவாக தேசிய நெடுஞ்சாலைத்துடைய பணிகள் என்பது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஆணைகள் பெறப்படும். ஸோ இந்த பரிந்துரை கடந்த ஆண்டு அனுப்பப்பட்டு விட்டது. மேபி ஒரு ஜூன் ஜூலை மாதத்திற்குள் அந்த ஆணை கிடைக்கப்பட்டு விட்டால் பணிகள் உடனடியாக துவங்கப்படும்.